150 திரைப்படங்களுக்கு மேல் நடித்தவர். கேரள மாநில திரைப்பட விருதுகள், ஃபிலிம்பேர் விருதுகள் என பல விருதுகளை பெற்றவர். மிமிக்ரி கலைஞரும் கூட. தனது வித்தியாசமான நடிப்பு, உடல் மொழியால் பல வெற்றி படங்களை கொடுத்து மலையாள திரையுலகின் முக்கியமான முன்னணி நடிகராக, சூப்பர் ஸ்டாராக விளங்கியவர். நடிகர், தயாரிப்பாளர், தொழில் அதிபர் என பல துறைகளில் வெற்றி கண்டு சாதித்தவர். மாபெரும் நடிகர் திலீப் அவர்களின் வரலாறை காணலாம். மாபெரும் நடிகர் திலீப் அவர்கள் கேரளாவில் எர்ணாகுளம் மாவட்டத்தில் உள்ள எடவன் காட்டில் பத்மநாபன் பிள்ளை மற்றும் சரோஜம் அம்மையார் ஆகியோருக்கு 1967ஆம் ஆண்டு அக்டோபர் 22ஆம் ஆண்டு மகனாக பிறந்தார். 3 குழந்தைகளில் மூத்தவர். இவருக்கு ஒரு சகோதரர் அனுப் மற்றும் ஒரு சகோதரி இருக்கின்றார்கள். நடிகர் திலீப் அவர்கள் ஆலுவாவில் உள்ள வித்யாதியார்ஜா வித்யா பவன் மேல்நிலைப் பள்ளியில் படித்தார். அங்கு அவர் 1985ஆம் ஆண்டில் 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றார். மேலும் 1985, 1987இல் ஆலுவா யூனியன் கிறிஸ்டியன் கல்லூரியில் பட்டப்படிப்புக்கு முந்தைய 3ஆம் குழுவில் சேர்ந்தார். பின்னர் எர்ணாகுளம் மகாராஜா கல்லூரியில் வரலாற்றில் பட்டம் பெற்றார். மகாராஜா கல்லூரியில் அவர் படித்த காலத்தில்தான் அவர் இம்ப்ரெஷனிஸ்ட் செயல்களை தீவிரமாக எடுத்து கொள்ள தொடங்கினார். திலீப் அவர்கள் தனது நண்பர் நாதிர் ஷாவுடன் சேர்ந்து டி மாவேலி கொம்பொத்து என்ற தலைப்பில் ஓணம் சார்ந்த ஆடியோ கேசட்டை தயாரித்து நடித்தார். இது அவர் திரைப்படத்துறையில் நுழைவதற்கு உதவியது. 1980களில் மிமிக்ரி கலைஞராக பணியாற்றிய திலீப் அவர்கள் கலாபவனில் தனது வாழ்க்கையை தொடங்கினார். அவர் ஏசியாநெட்டின் நகைச்சுவை நிகழ்ச்சியான காமிஹோலாவில் நடித்தார். பின்னர் கமலிடம் உதவி இயக்குநராக பணிபுரிந்த போது கமலின் என்னோடு இஷ்டம் கூடமோ என்ற படத்தில் ஒரு சிறிய காட்சியில் ஒரு கதாபாத்திரத்தில் நடித்தார். கமல் தனது பெயரை பல இயக்குநர்களுக்கு பரிந்துரை செய்தார். மனதே கொட்டாரத்தில் என்ற திரைப்படத்தில் 1994ஆம் ஆண்டு திலீப் பாத்திரத்தின் பெயரை தனது திரைப்பெயராக பயன்படுத்த தொடங்கினார். கமலின் ஈ புனையும் கடனு மற்றும் சுந்தரதாஸின் சல்லாபம் ஆகிய 2 படங்கள் 1996ஆம் ஆண்டு வெற்றி பெற்று மலையாள திரையுலகில் அவரது இடத்தை நிலைநிறுத்தியது. ஒரு முன்னணி கதாநாயகனாக உயர்வதற்கு வழிவகுத்தது. அவர் ஐவி சசியின் வர்ணப்பகிட்டு இந்த திரைப்படத்தில் 1997ஆம் ஆண்டு துணை வேடத்தில் நடித்தார். 2001ஆம் ஆண்டு ஈ பறக்கும் தலிகா மற்றும் 2002ஆம் ஆண்டு குபேரன் ஆகிய படங்கள் பாக்ஸ் ஆபீஸில் மாபெரும் வெற்றி பெற்றன. மேலும் அவரது சினிமா வாழ்க்கையில் 2 சிறந்த திரைப்படங்களாக இந்த திரைப்படங்கள் அமைந்தன. 2002ஆம் ஆண்டில் குஞ்சிக்கோணன் திரைப்படத்தில் குஞ்சன் வேடத்தில் நடித்ததற்காக கேரள மாநில திரைப்பட சிறப்பு ஜூரி விருதையும் வென்றார். லால் ஜோஸின் மீசா மாதவன் 2002ஆம் ஆண்டு வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் திலீப் திருடன் மாதவன் வேடத்தில் நடித்தார். இந்த திரைப்படம் இறுதியில் ஒரு வழிபாட்டு முறையை உருவாக்கியது. இது அவரது வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. மலையாள சினிமாவில் திலீப் அவர்களின் நட்சத்திரத்தை ஒரு புதிய நிலைக்கு உயர்த்தியது. அதே ஆண்டில் அவர் ராஜ்யம் என்ற திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவிலும் அறிமுகமானார். சிஐடி மூசா என்ற திரைப்படத்தில் 2003ஆம் ஆண்டும் நடித்தார். ராஜ்யம் திரைப்படத்தில் விஜயகாந்த் அவர்களின் தம்பியாக நடித்திருந்தார். இந்த திரைப்படமும் அவருக்கு நல்ல பெயரை வாங்கி தந்தது. ஜானி ஆண்டனியின் ஸ்லாப்ஸ்டிக் காமெடி பல ரசிகர்களால் திலீப்பின் சினிமா வாழ்க்கையில் சிறந்த திரைப்படங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. 2004ஆம் ஆண்டில் டிவி சந்திரனின் கடவசேசனை தயாரித்து நடித்தார். சாந்து போட்டு திரைப்படத்தில் 2005ஆம் ஆண்டு நடித்தார். இந்த திரைப்படத்தில் நடித்ததற்காக அவர் சிறந்த நடிகராக பரிசீலனை செய்யப்பட்டார். மலையாள திரைப்பட கலைஞர்கள் சங்கத்துக்கு நிதி திரட்டுவதற்காக ஜோஷியை இயக்கிய 2020 படத்தை திலீப் தயாரித்தார். இந்த திரைப்படம் 2008ஆம் ஆண்டு வெளிவந்தது. அதுவரை அதிக வசூல் செய்த மலையாள படமாக இந்த திரைப்படம் அமைந்தது. கிட்டத்தட்ட 31.4 கோடியை வசூல் செய்தது. 2010ஆம் ஆண்டில் மலர்வாடி ஆர்ட்ஸ் கிளப் மூலம் தயாரிப்பில் இறங்கினார்.
2010 காரியஸ்தன் 100வது படமாக அமைந்தது. வெள்ளரி பிரவிண்டோ சங்கீதி என்ற திரைப்படம் 2011ஆம் ஆண்டில் நடித்ததற்காக இவர் சிறந்த நடிகருக்கான கேரள மாநில திரைப்பட விருதை 2வது முறையாக வென்றார். ஷாஃபி இயக்கிய 2015ஆம் ஆண்டு வெளிவந்த கிறிஸ்துமஸ் தினத்தன்று வெளியான 2 கண்ட்ரீஸ் திரைப்படம் அவரது கேரியரில் அதிக வசூல் செய்த படமாக அமைந்தது. 2017ஆம் ஆண்டு ராமன் லீலா என்ற அதிக வசூல் செய்த மலையாள படத்தில் நடித்தார். இந்த திரைப்படமும் அவருக்கு பெயரையும் புகழையும் பெற்றுத்தந்தது. ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு கேசு ஈ வீட்டை நாடன் என்ற படத்தில் ஊர்வசியுடன் டைட்டில் ரோலில் திலீப் திரைக்கு வருகிறார். இந்த திரைப்படம் முதலில் திரையரங்குகளில் வெளியிட திட்டமிடப்பட்டது. ஆனால் இந்தியாவில் கோவிட்-19 தொற்று காரணமாக அந்த காலகட்டத்தில் அது ரத்து செய்யப்பட்டது. 1998ஆம் ஆண்டில் அக்டோபர் 20ஆம் தேதி திலீப் அவர்கள் நடிகை மஞ்சு வாரியாரை மணந்தார். இந்த தம்பதியருக்கு 2000ஆம் ஆண்டில் ஒரு மகள் பிறந்தார். ஜூலை 2014இல் இந்த தம்பதியினர் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்தனர். இது 2015 ஜனவரி 31ஆம் தேதி அன்று வழங்கப்பட்டது. 2016 நவம்பர் 25 அன்று நடிகை காவியா மாதவனை திலீப் 2வது திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதியருக்கு 2018இல் ஒரு மகள் பிறந்தார். நடிப்பு மற்றும் திரைப்பட தயாரிப்பு தவிர திலீப் அவர்கள் திரைப்பட விநியோகம் மூலமும் பல சாதனைகளை செய்தார். கண்காட்சி ஆகியவற்றிலும் ஈடுபட்டுள்ளார். சாலக்குடியில் அமைந்துள்ள டி சினிமாஸ் என்ற மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் வளாகத்துக்குள் சொந்தமானவர். நாதிர்ஷாவுடன் இணைந்து தே புட்டு என்ற உணவகத்தை தொடங்கினார். அவர்களுக்கு கொச்சி, கோழிக்கோடு, கத்தார் மற்றும் துபாய் ஆகிய நாடுகளில் இந்த உணவகங்கள் உள்ளன. மலையாள சினிமாவில் மம்முட்டி மற்றும் மோகன்லால் அவர்களுக்கு அடுத்ததாக கருதப்படும் மிகவும் பிரபலமான நடிகரில் ஒருவர். அனைத்து வயதினரையும் மகிழ்விக்கு தொடர்ச்சியான வெற்றிகளை வழங்குவதன் மூலம் அவர் பிரபலமாக ஜனப்பிரியா நாயகன் என்ற பட்டத்துடன் அழைக்கப்படுகின்றார். அர்ஜுன் மற்றும் கோகுல் இயக்கத்தில் கார்த்திக் நடிப்பில் 2019ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் ஷிபு திலீப்பை வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம். மேலும் திலீப்பின் தீவிர ரசிகரான திலீப்பை வைத்து திரைப்படம் எடுக்க விரும்புவதை மையமாக வைத்து எடுக்கப்பட்டது. மாபெரும் நடிகர் திலீப் அவர்கள் பல விருதுகளை பெற்றுள்ளார். 2011ஆம் ஆண்டு வெள்ளரி பிரவிண்டே சங்கீதி என்ற திரைப்படத்திற்காக சிறந்த நடிகருக்கான கேரள மாநில திரைப்பட விருது வழங்கப்பட்டது. 2005ஆம் ஆண்டு சாந்து போட்டு திரைப்படத்திற்காக கேரள மாநில திரைப்பட விருது வழங்கப்பட்டது. 2004ஆம் ஆண்டு 2வது சிறந்த திரைப்படம் கதவ சேஷன் என்ற திரைப்படத்தில் நடித்ததற்காக இவருக்கு கேரள மாநில திரைப்பட விருது வழங்கப்பட்டது. இதை இவரே தயாரித்தும் இருந்தார். 2002ஆம் ஆண்டு சிறப்பு நடுவர் விருது குஞ்சி கோணன் திரைப்படத்திற்காக கேரள மாநில அரசு சார்பாக வழங்கப்பட்டது. 2002ஆம் ஆண்டு மலையாளத்தில் சிறந்த நடிகருக்கான மீஷா மாதவன் திரைப்படத்திற்காக ஃபிலிம்பேர் விருது வழங்கப்பட்டது. அதேபோன்று 2002ஆம் ஆண்டு குஞ்சி கோணன் திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகருக்கான ஏசியா நெட் திரைப்பட விருது வழங்கப்பட்டன. 2004ஆம் ஆண்டு சிறப்பு நடுவர் விருது கதவ சேஷன் திரைப்படத்திற்காக வழங்கப்பட்டது. இது ஏசியா நெட் திரைப்பட விருதாக கருதப்படுகிறது. 2008ஆம் ஆண்டு 2020 திரைப்படத்திற்காக சிறந்த திரைப்படத்திற்கான ஏசியா நெட் விருது வழங்கப்பட்டது. 2010ஆம் ஆண்டு மிகவும் பிரபலமான நடிகர் உடல் காவலர் என்ற பட்டத்துக்கு இவருக்கு ஏசியா நெட் விருது வழங்கப்பட்டது. 2013ஆம் ஆண்டு மலையாள திரையுலகில் 20 ஆண்டுகளை நிறைவு செய்ததற்காக சிறப்பான விருது வழங்கப்பட்டது. இதேபோன்று கேரள திரைப்பட விமர்சகர்கள் சங்க விருதும் வழங்கப்பட்டன. 2001ஆம் ஆண்டு சிறந்த துணை நடிகர் ஜோக்கர் என்ற திரைப்படத்திற்கும், 2004ஆம் ஆண்டு சிறந்த நடிகர் கதவசேஷன் என்ற திரைப்படத்திற்கும், 2005ஆம் ஆண்டு சிறந்த நடிகர் சாந்துப்பூட்டு திரைப்படத்திற்கும் வழங்கப்பட்டன. அதேபோன்று தென்னிந்திய சர்வதேச திரைப்பட விருதுகளும் வழங்கப்பட்டன. 2014ஆம் ஆண்டு சிறந்த நடிகர் சவுண்ட் தோமா என்ற திரைப்படத்திற்காக வழங்கப்பட்டது. அதேபோன்று வனிதா திரைப்பட விருதுகளும் வழங்கப்பட்டன. 2013ஆம் ஆண்டு சிறந்த பிரபல நடிகருக்கான விருதும் வழங்கப்பட்டன. 2010ஆம் ஆண்டு மிகவும் பிரபலமான நடிகர் விருது, 2011ஆம் ஆண்டு சலசித்ரா பிரதிபா விருது, 2012ஆம் ஆண்டு சிறந்த நடிகர் மாயா மோகினி அருகே விருது, 2013ஆம் ஆண்டு மிகவும் பிரபலமான நடிகர் விருது, 2014ஆம் ஆண்டு
மிகவும் பிரபலமான நடிகர் விருது என ஜெய்ஹிந்த் திரைப்பட விருதுகளும் இவருக்கு வழங்கப்பட்டன. அமிர்தா திரைப்பட விருதுகளும் இவர் பெற்றார். 2010ஆம் ஆண்டு மிகவும் பிரபலமான நடிகர் விருது இவருக்கு அமிர்தா திரைப்பட விருது மூலம் வழங்கப்பட்டது. இவ்வாறு பல விருதுகளை பெற்று மலையாள திரையுலகில் மாபெரும் நடிகராக வலம் வருபவர் நடிகர் திலீப் அவர்கள். அதேபோன்று தமிழில் பல திரைப்படங்களும் அவர் நடித்துள்ளார். மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.